அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய தினம் நாங்கள் கல்பிட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள முதலைப்பாலி பள்ளிவாசத்துறை கிராமத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த கிராமத்தில் நீண்ட காலமாக ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிறுவனை நாங்கள் இன்றைய தினம் அடையாளம் கண்டு உங்கள் மத்தியில் கூறுவதற்காக இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இவர் தான் ஜெயக்குமார் குஹந்தன். 19 வருட காலமாக இந்த கட்டிலோடு படுக்கையோடு தீராத நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார். பல்வேறு பட்ட வைத்தியங்கள் மேற்கொண்டாலும் பல்வேறு வைத்தியர்களிடம் இந்த நோய்க்கு மருத்துவம் செய்தாலும் இதுவரை காலமும் இந்த நோய் என்னவென்று அடையாளம் காண முடியாத ஒரு நிலைமை. சாதாரண கூலி தொழிலாக அன்றாட தேவைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கும் இந்த குழந்தையின் இந்த சிறுவனின் பெற்றோர் இந்த குழந்தையின் மருத்துவத்திற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். இந்த குழந்தை 19 வருட காலமாக இந்த குடும்பத்தின் ஒரே ஒரு குழந்தையாக இருக்கின்ற பொழுதும் இந்த குழந்தைக்கு பல்வேறு பட்ட செலவீனங்கள் இருக்கின்றது. அந்த செலவீனங்களை இந்த தாய் மற்றும் தந்தையினால் தனியாக நின்று செலவிடுவதென்பது சாதாரண விடயமல்ல. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அவர்களை நேரடியாகவே இந்த குழந்தையின் நோய் மற்றும் இந்த குழந்தைக்கான செலவீனங்கள் என்னவென்பதை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். பாருங்கள், அவர்களிடம் கேட்கலாம், இந்த குழந்தையின் நோய் என்ன, இதற்கான மருத்துவம் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த குழந்தை அன்றாட வாழ்க்கையை எப்படி கடத்துகின்றது என்பது தொடர்பாக மேலதிகமாக தெரிந்து கொள்ள இந்த குழந்தையின் தாய் மற்றும் தந்தையை நாங்கள் நேரடியாக தொடர்பு கொள்வோம். நம்ம சொந்த இடம் மட்டக்களப்பு. நம்ம இங்கே 15 வருஷம். அங்கே தொழில் வாய்ப்புலாம் எதுவும் இல்லாமல் தான் இங்கே வந்தோம். அங்கேருந்து கிளினிக் கொண்டு போகிறது அது இதெல்லாம் சரியான பிரச்சனை. இங்கே இது நம்மளோட சொந்த காணியில் ஒரு தோட்டத்துலாம் இருக்கிறோம். நம்மளுக்கு காணியாக வீடாக எதுவும் இல்லை. இந்த வீட்டெலாம் இருக்கக்குள்ளே நேரத்தோட கரண்ட் ஷார்ட்டாகி வீடெல்லாம் பற்றி சரியான சிரமப்பட்டோம். இப்போ இது மழை பெஞ்சாலாம் இதுக்குள்ளே இருக்கல, அது சரியான மாதிரி ஒழுகும். அதுக்காக இந்த அவர் படுக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பொழுத்தின் தான் அடித்து வச்சிருக்கிறோம். தண்ணியெல்லாம் பட்டால் அஸ்மாகளுக்கும். இவருக்கு பிறந்தத்துலேருந்து ஃபிட் தான் வந்துட்டு இருந்தது. ஃபிட் வந்தாப்புல நம்ம ஒரு பிறந்து ஒரு மாதம் 15 நாளும் ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருந்து தான் வீட்டுக்கு கொண்டு வந்து திரும்ப ஃபிட் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த முதுகில் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சாங்க. ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு பிறகு தலை பெருசாகிச்சு. தலை பெருசாகினத்துலேருந்து இவர் கதைக்க மாட்டார், சாப்பிட மாட்டார், எதுவுமே இல்லை. எந்த நேரம் ஃபிட் வந்துட்டே இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் பால் தான் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துட்டு வந்தோம். கிளினிக் கொண்டு போகிறது. கிளினிக் கொண்டு போகிறேன். இந்த அவர் ஆப்ரேஷன் செஞ்சு வட்டையை கொண்டு வச்சிருக்குது. இதெல்லாம் கொண்டு போனால் கொழும்புக்கு அனுப்போம். இந்த வச்சிருக்குது வட்டை கொண்டு. இந்த தலையிலேருந்து தான் ஆப்ரேஷன் பண்ணி இப்படி வச்சு இந்த வகுறு வரைக்கும் வச்சிருக்குது. இவர் பிறக்கக்குள்ளையெல்லாம் இப்படி இல்லை, தலை பெருசு எதுவுமே இல்லை, நல்லா தான் பிறந்தவர். பிறந்ததுக்கு பிறகு தான் இவருக்கு ஃபிட் வந்து பிறந்த அடுத்த நாளே ஃபிட் வந்தது. அவங்க ஃபிட் வந்ததெல்லாம் பார்க்காம தான் டிக்கெட் வெட்டி வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் அண்டே இந்த ஃபிட் வரவும் நான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக அவங்க சொன்னாங்க ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காரன்ட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம்னு சொல்லி நம்மள்ட்ட சைன் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷன் செஞ்சு தந்தது பிறகு தலை ஃபுல்லாக அப்படியே தோல் நசிய தொங்கிச்சு. குளிக்கக்குள்ளையெல்லாம் முடியெல்லாம் உதிர்ந்து கொட்டும். திரும்ப நம்ம கொண்டு போய் கேட்கவும் அவங்க சொன்னாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, அது நல்லா வந்துருமாட்டா. ஆனால் பார்த்தா அப்படியே எல்லாம் ஒரே வருத்தமாக ஒன்றும் இல்லை, கதைக்கிறது இல்லை, ஒரு பக்கம் கண் தெரியாது, ஃபிட் வாரது, ரத்தம் குறையிற, ரத்தம் பாய்ச்சிடும். கொண்டு போய் இப்போ புத்தளம் கொண்டு போய் ரத்தம் பாய்ச்சிரு. இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு 7000 ரூபா ஆட்டோவுக்கு கேட்குறானுங்க. இவருக்கு ஆஸ்பத்திரியில் ஒரு மாவு எழுதி தந்தாங்க, பிடிஎஸ் வரன்று சொல்லிமா. அந்த மாவு இப்போ 9000 ரூபா. திரும்ப அதுக்கு காசு இல்லைன்னு சொல்ல இப்போ சஸ்டோஜம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அது 5000 ரூபா போகுது. அது ஒன்று பாவிச்சா ஒரு மாதத்துக்கு 4 1+ பாவிக்கணும், பெம்பஸ் பாவிக்கணும், கேஸ் பிடிக்கிறதுக்கு கொண்டு போகணும், அஸ்மாளுக்கு கேஸ் பிடிக்கிறதுக்கு கொண்டு போகணும். எல்லாத்தாலையும் வளைச்சி செலவு தான். இவருக்கு தான் அந்த ஆப்ரேஷன் அது இதுன்னு கொண்டு போகிறதுக்கு ஒரு லோன் எடுத்து வச்சிருக்குது. அந்த லோன் கட்டணும் மாதம் 20000. இதுக்கெல்லாம் வருமானம் ஒரு தோட்டத்தில் நிற்கிறது. அதில் ஒரு 30,000 ரூபா சம்பளம் தராங்க. அதில் 20,000 ரூபாய் லோன் கட்டினா நான் முதல் வேலைக்கு போனேன்னா இப்போ நான் வேலைக்கு போகல, இல்லாட்டி தோட்டத்து வேலைகளுக்கு போகிறேன். இப்போ போகலாது. ஃபிட் வாரத்தால் கட்டிலேருந்து கீழே விழுந்துருவாருன்ட்டு பையன். கிளினிக்கில் ஒன்றுமே தர மாட்டாங்க. அவ்வளோ மருந்து சாமானை எழுதி நம்மள்ட்ட ஃபார்மசியில் எடுங்கன்னு சொல்லி தந்துடுவாங்க. அவ்வளோ மருந்து நம்ம தான் எடுக்கணும். ஃபார்மசியில் ஒன்று கூட தர மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க கிளினிக்கு கொண்டு வர மாட்டோம் கூட வாங்க, ஒரு மாதம் கொண்டு வாங்கன்ட்டு. இங்கேருந்து கிளினிக் கொண்டு போகிறதுக்கு ஆட்டோவுக்கு 7000 ரூபா எடுப்பாங்க. மருந்துக்கு ஒவ்வொரு மாதத்துலேயும் மருந்து கொடுக்கணும். அந்த கேஸ் பிடிக்கிற மெஷின் மாட்ட சொன்னாலும் அந்த வண்டி வச்சிருக்கிறேன், அந்த கேஸ் பிடிக்கிற மெஷின் கூட. 19 வருட காலமாக கட்டிலோடு இருக்கின்ற இந்த குழந்தையின் நோய் மிகவும் பரிதாபமாகத்தான் இருக்கின்றது. வைத்தியத்துறையின் கோளாறா 15 வருடங்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து எமது ஊரிற்கு குடியேறி தனது குழந்தையின் நோய்க்கு எவ்வாறாவது சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பல்வேறு சிரமங்களோடு இந்த ஊரில் வாழ்ந்து வருகின்றனர்.
இந்த ஊர் மக்களாகிய நாங்கள் இந்த குழந்தையின் நோயை, இந்த குடும்பத்தின் கஷ்டத்தை தீர்க்க எமக்கு மிக பெரும் பொறுப்பு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த குழந்தையின் நோய்க்கான சரியான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு, அந்த குழந்தையின் செலவீனங்களை பொறுப்பெடுப்பதற்கு நாங்கள் அனைவரும் முன் வர வேண்டும். இறைவன் அனைத்து மனிதர்களையும் ஒரே மாதிரியாக படைக்கவில்லை. ஒருவருக்கு கொடுத்து சோதித்தால் மற்றவருக்கு எடுத்து சோதிப்பான். சில அசம்பாவிதங்கள் காரணமாக, மின் ஒழுக்கின் காரணமாக அந்த வீடு முற்றாக எரிந்து சேதமுற்ற பொழுதும் மீண்டும் பல்வேறு கஷ்டங்களோடு மற்றுமொரு வீட்டில் தற்பொழுது வாழ்ந்து வருகின்றனர். முறையான வீட்டு வசதியின்றி தனது குழந்தையை எப்படியாவது நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்ற அவாவுடன் இந்த தாய் தந்தை பல நாட்களாக கஷ்டப்பட்டு வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த விடயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றோம். முடிந்தவர்கள் இந்த குழந்தைக்காக உதவுவதற்கு முன் வர வேண்டும். நாங்கள் கீழே இந்த தாய் மற்றும் தந்தையின் அவர்களது வங்கி கணக்கையும் உங்களுக்காக இந்த இடத்தில் தருகின்றோம். முடிந்தவர்கள் இந்த குடும்பத்திற்கு உதவ தாராளமாக முன் வரலாம். මුදලපාලිය පල්්‍යවාසරය කියන්න ගම්මානේ මෙයාලට ආබාධිත දරුවෙක් සිටිනවා. අවුරුදු 19 වෙන මේ දරුවා ඇවිදින්ට කතාබහ කරන්න බැරි තත්ත්වයේ ජීවිතය ගැන සිටින්නේ. මෙයාලගේ බලාපොරොත්තුව හිතියන්නේ මෙම දරුවාව සනීප කරලා අනිත් දරුවන් වාගේම මේ ලෝකේ පෙන්වන්න තමයි මෙයාලගේ බලාපොරොත්තුව. ඒ බලාපොරොත්තුව ඉෂ්ට ගැනීමට මෙම පවුලට ආර්ථික අපහසුතාවක් තියෙන නිසා අපේ ඔබේ සියලු දෙනාගේම උදව්ව ඉල්ලලා සිටිනවා. මේ මොහොතේ මෙයාලට උදව් කිරීමට අපේ හම්බ කරෙල්ලෙන් කියක් හරි අපේ මුදලෙන් එයාලට ආධාරයක් කරන්න කැමැති පිරිස සිටිනවා නම් කරුණා කරලා මම ඉල්ලා සිටිනවා. මෙම පවුලේ මෙයාලගේ ගිණුම් අංගයේ මේ ඡායාරූපේ මෙයාලගේ දුරකථන අංගය සහ ගිණුම් අංගය තියෙනවා. එයාලත් එක්ක මේ සම්බන්ධ වෙලා එයාලගේ ගිණුම් අංගයට කීයක් හරි මුදලක් අපි ආධාර කරලා මේ පවුල ජීවිතේමට අපි උදව් කරමු කියලා ඉල්ලා සිටිමින් මෙම කතාව මම අවසන් කරනවා. ස්තුතියි.